தேங்காய்பட்டினம் கடல் அலையில் சிக்கி மாயமான 7 வயது சிறுமி உடலை மீனவர்கள் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தயம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமதாஸ். இவர் தனது 7 வயது மகள் ஆதிசாவுடன் நேற்று மாலை தேங்காய்பட்டினம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது ராட்சத அலை வந்து இருவரையும் இழுத்து சென்றது. இதை பார்த்த மீனவர்கள் தந்தையை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படை படகு மற்றும் ஆதர்ஸ் கப்பல் மூலம் மாயமான சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் 2வது நாளாக சிறுமியை கடலில் தேடி வந்த நிலையில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. தொடர்ந்து சிறுமியின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடல் அலையில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு